சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 11th கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். 11th கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டர். ஃபஸ்ட்டு பாருங்கள், கெமிஸ்ட்ரின்னு என்ன? கெமிஸ்ட்ரினா வேதியியல். அதாவது ஆக்சுவல் வேதியியல் என்ற ஒரு சயின்ஸில் ஒரு பிரிவு, ஃபிசிக்ஸ் ஒரு பிரிவு, வேதியியல் சயின்ஸில் வந்து சயின்ஸ் தான் மெயின். அதில் ஃபிசிக்ஸில் ஏகப்பட்டது இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குது, அஸ்ட்ரானமிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது இருக்கிறது. அதேமாதிரி அதுக்கடுத்து சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட கெமிஸ்ட்ரி இருக்கிறது. அதேமாதிரி பாட்டனிலையும் ஏகப்பட்டது இருக்குது, ஜுவாலஜிலையும் ஏகப்பட்டது இருக்குது. அது கெமிஸ்ட்ரி வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது, இந்த வீடியோ வந்து காமனாக போடுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் இதில் எதுவும் இல்லை, இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, வேகமாக போடுறேன். கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் த சென்டர் ஆஃப் லைஃப் அப்படின்றான். அப்போ சென்டர் ஆஃப் லைஃப் வாழ்வின் மையம்னு சொல்கிறான். ஒரு மனுஷனோட வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த கெமிஸ்ட்ரி கருதப்படுகிறது. வாழ்வின் மையம், ரைட்டா? சென்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்வின் மையம் என்று பொருள்படுகிறது, ரைட்டா? அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு வேதியியல் என்பது வாழ்வின் மையம் என்று பொருள்படுகிறது. நெக்ஸ்ட் அதுக்கு போது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது தமிழில் அப்படியே இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். தமிழில் இந்த கெமிஸ்ட்ரி தான் சொல்கிறான். கிளாசிக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ், கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் நம்மளோட லாங்குவேஜ், நம்மளோட பாதி மீன்ஸ் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உண்ண உடை, இதுக்கு உடுத்த உடை, அதேமாரி இருக்க இடம். அர்த்தம் என்னவென்றால் ஃபுட் டு ஈட். உண்ண உடைனா உங்களுக்கு ஃபுட் டு ஈட், உணவு அப்படின்னா நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு உணவு. அது உடுக்க உடை அப்படின்னா க்ளோத் டு வியர். க்ளோத்னா உடுக்க உடை அப்படின்னு சொன்னது க்ளோத் டு வியர். அண்டு என்னது? இருக்க இடம், பிளேஸ் டு லிவ், நம்ம இருக்க இடம். இதுதான் அது பொருள்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இது கொஞ்சம் வேகமாக போவேன். இது தேவையில்லாதது இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துக்கோங்க. தீஸ் ஆர் த த்ரீ பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். இந்த மூன்று தான் அடிப்படை வாழ்க்கை, மக்களின் ஹியூமன் லைஃப்னா மக்கள் வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில், ஹியூமன் லைஃப்னா மனித வாழ்க்கையில் இந்த மூன்று அடிப்படை தேவைகள் இருக்கிறது. இவைகள் இருக்கின்றன. இந்த மூன்றும் இருக்கின்றன. ஆர் த த்ரீ பேசிக், மூன்று அடிப்படை தேவைகளாக இருக்கின்றன. பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகளாக இருக்கின்றன. இதில் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கையில். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் ப்ரொவைடிங் தீஸ் நீட்ஸ் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி வந்து இது வேதியியல். பிளேஸ்னால் பங்கு வகிக்கிறது, ஆற்றுகிறது. அதாவது பங்கு வகிக்கிறது, ஆற்றுகிறது. இதை மேஜர் ரோல்னால் முக்கியமான பங்கு வகிக்கிறது. மேஜர் ரோல்னால் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதில் இன் ப்ரொவைடிங் தீஸ் நீட்ஸ், இந்த தேவைகளை வழங்குவதற்கு, இந்த மூணு இருக்குல்ல, சொன்ன மூணு, உண்ண உடை, இருக்க இடம், உடுக்க உடை, இந்த மூணை வழங்குவதற்கு கெமிஸ்ட்ரி முக்கியமான பங்கு வகிக்கிறது, வேதியியல். அண்ட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். மேலும் இந்த கெமிஸ்ட்ரி ஹெல்ப் அஸ்னால் கெமிஸ்ட்ரி தான் சொல்கிறான். வேதியியல் ஹெல்ப் அஸ்னா உதவி செய்கிறது, டு இம்ப்ரூவ்னா அதிகரிக்க. எதை அதிகரிக்க? த குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் தரத்தை அதிகரிக்க கெமிஸ்ட்ரி உதவி செய்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ஹஸ் ப்ரொடியூஸ்டு, கெமிஸ்ட்ரி வந்து உண்டாக்குகிறது. எதை? மெனி காம்பவுண்ட்ஸ், பலதரப்பட்ட கலவைகளை உண்டாக்குகிறது. காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கலவைகள், ரைட்டா? சேர்மங்கள், ரைட்டா? ஒரு கலவை, ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் சேர்ந்தது கலவை தானே. கலவைன்றது ஒன் மோர் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ், ஒன் மோர் ஆஃப் த எலிமெண்ட், அதுதான் கலவை, ரைட்டா? அப்போது பல கலவைகளை கெமிஸ்ட்ரி உண்டாக்குகிறது. வேதியியல் ஹஸ் ப்ரொடியூஸ்டு மெனி காம்பவுண்ட்ஸ், கலவைகளை உண்டாக்குகிறது. சேர்மங்கள்னு சொல்லலாம். சச்சஸ் உதாரணமாக ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், அண்ட் இன்செக்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள், எக்ஸட்ரா. இது மாதிரி ஏகப்பட்டதை உண்டாக்குறது. தேட் குட் என்ஹான்ஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னா, அது தேட் குட் என்ஹான்ஸ்ன்னா அதிகரிக்கிறது. தேட் குட் இந்த கலவைகள், இந்த சேர்மங்கள், காம்பவுண்டு வந்து என்ன செய்கிறது? அது தேட்டுன்னு அதை காம்பவுண்டை குறிக்கிறது. தேட் குட் என்ஹான்ஸ்னு அதிகரிக்கிறது. எதை? அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்ஷன், அதாவது விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறது. ஏன்னு சொன்னால் ஃபெர்டிலைசர், உரங்கள், அதே மாதிரி இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் விவசாயத்துக்கு பண்ணுறாங்க. மனுஷங்களுக்கு கெமிஸ்ட்ரி உதவி செய்கிறது, விவசாயத்துக்கு உதவி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? வி பில்ட் பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் பில்டிங், நம்ம வந்து நல்லா உண்டாக்குகிறோம். பில்ட்னா உண்டாக்குகிறோம், அமைக்கிறோம். எதை? பெட்டர், நன்றாக அமைக்கிறோம். எதை? அண்டு ஸ்ட்ராங்கர்னு வலுவான மற்றும் நன்றாக அமைக்கிறோம். எதை? பில்டிங்ஸ்னால் வீடுகள், கட்டிடங்களை நல்ல முறையில் வலுவாகவும் அமைக்கிறோம் அப்படின்றான். பில்ட்னா உண்டாக்குகிறோம், அதை கட்டுகிறோம்னு அர்த்தம். பெட்டர்னா நல்ல முறையில், அண்டு ஸ்ட்ராங்கர் வலிமையாகவும். எதை? பில்டிங், கட்டிடங்களை உண்டாக்குகிறோம். அந்த கட்டிடங்கள் தேட் எதை குறிக்கிறது? அந்த கட்டிடங்களை குறிக்கிறது. சஸ்டைன் டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன், சஸ்டைன்ஸ்னால் தாங்குகிறது,
அந்த கட்டிடங்களை நம்ம உண்டாக்குறோம், வலுவான கட்டிடங்களை உண்டாக்குறோம். அந்த கட்டிடங்கள் சஸ்டைனை தாங்குகிறது. டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன், பலதரப்பட்ட வெதர்னா சுற்றுப்புற சூழ்நிலையை கூட அது தாங்குகிறது. அந்த கட்டடம் மழை பெஞ்சால் தண்ணி விடுகிறது இல்லை, வெயில் அடித்தால் வெயில் உள்ளே வர்றது இல்லை. அதெல்லாம் சொன்னால் சஸ்டைனை தாங்குகிறது. ரைட்டா? எதை தாங்குகிறது? டிஃப்ரெண்ட் பலதரப்பட்ட வெதர் கண்டிஷன்ஸ்னால் சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றங்களை இது தாங்குகிறது. ரைட்டா? அண்டு வித் இப்போ எப்படி தாங்குதுன்னா வித் மாடர்ன் சிமெண்ட்ஸ். அதை எப்படி தாங்குது அப்படின்னா நம்ம அந்த வீடு எப்படி கட்டியிருக்கோம்? வித் மாடர்ன் சிமெண்ட், நவீன கால சிமெண்ட்டுகளை பயன்படுத்தி கட்டியிருக்கிறோம். அது போகாமல் ரெண்டாவது காங்க்ரீட் மிக்சர்ஸ், காங்க்ரீட்டு கலவையை பயன்படுத்தி கட்டியிருக்கிறோம். அண்டு பெட்டர் குவாலிட்டி ஸ்டீல்ஸ், பெட்டர் குவாலிட்டினா நல்ல தரமான ஸ்டீல்களை பயன்படுத்தி கட்டியிருக்கிறோம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு வி ஆல்சோ ஹேவ் பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு தரமான ஃபேப்ரிக்ஸ் உடைகள் கிடைக்கிறது. வி ஆல்சோ ஹேவ் நம்மளுக்கு கிடைக்கிறது. வி ஆல்சோ ஹேவ் வைத்திருக்கிறோம், கிடைக்கிறது. பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னா நல்ல தரமான என்ன கிடைக்கிறது? துணிகளும், ஃபேப்ரிக்ஸ்னு துணிகளும் கிடைக்கிறது. இதெல்லாம் கெமிஸ்ட்ரி மூலிமா தான். கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு அரவுண்ட் அஸ். கெமிஸ்ட்ரினா வேதியியல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இந்த வேர்ல்டு, இந்த உலகத்தில், அரவுண்ட் அஸ் அப்போ நம்மளை சுற்றி உள்ள இந்த உலகத்தில், அரவுண்ட் அஸ்னால் நம்மளை சுற்றி உள்ள இந்த உலகத்தில் கெமிஸ்ட்ரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஈவன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். அப்படின்னா நம்மளோட உடம்பேயும் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்களால் உண்டாக்கப்பட்டுள்ளது. ஈவன் இருந்த போதிலும் அவர் பாடி, நம்மளோட உடல், நம்மளோட உடல் இஸ் மேடப்னா உண்டாக்கப்பட்டுள்ளது. ஏதாவது ஆஃப் கெமிக்கல்ஸ்னால் வேதிப்பொருட்களால் நம்மளோட உடல் கெமிக்கல்ஸ்னால் கெமிஸ்ட்ரினா வேதியியல், கெமிக்கல்ஸ்னால் வேதிப்பொருட்கள். ரைட்டா? வேதிப்பொருட்களால் உண்டாக்கப்பட்டுள்ளது. அப்போ நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் அவர் பாடி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். கண்டினியூஸாக தொடர்ச்சியான உயிர் வேதியியல் வினைகள், ரியாக்ஷன்ஸ்னால் வினை புரியுது இல்லையா? ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கேன் 10th. வினைகள் ரெண்டுமே வினை புரியும். ரியாக்ஷன்ஸ், ஆக்ஷன்னா செயல்பாடு, ரியாக்ஷன்ஸ்னால் வினை புரிதல். கெமிஸ்ட்ரியில் வினை புரியும். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட வினை புரிதல், அதை ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை கண்டினியூஸ் தொடர்ச்சியான, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் அடிக்கடி வந்துட்டுருக்கோம். அப்போ தொடர்ச்சியான பயோகெமிக்கல்ஸ், உயிர் வேதியியல், பயோனா உயிர், கெமிஸ்ட்ரினா கெமிக்கல்னால் உயிர் வேதியியல் ரியாக்ஷன்ஸ் என்னது? வினை தொடர்ச்சியான உயிர் வேதியியல் வினைகளின் காரணமாக அக்கரிங்னா நிகழ்கிறது. தொடர்ச்சியான உயிர் வேதியியல் வினைகள் நிகழ்கிறது, நிகழ்கிறது. எங்கே? இன்னவர் பாடி, நம்மளோட உடம்புல தொடர்ச்சியாக பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அக்கரிங் ஒரு பாடி ஆர் ரெஸ்பான்சிபிள், அதன் காரணமாக தான் பொறுப்பே. ரெஸ்பான்சிபிள் அந்த நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ், அதாவது அந்த வினைகள் வினைகள் தான் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் பொறுப்பேற்கிறது. எதற்கு அப்படின்னா ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனித செயல்பாடுகளுக்கு இந்த தொடர்ச்சியாக உடலில் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், உயிர் வேதியியல் வினைகள் தான் பொறுப்பேற்கிறது. அப்போ அந்த உயிர் வேதியியல் வினைகள் நடக்கவில்லை என்றால் நம்மளால் நடக்க முடியாது, உட்கார முடியாது, பேச முடியாது. ரைட்டா? நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி டச்சஸ் ஆல்மோஸ்ட் எவ்வரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்ட்டா. அப்போ வேதியியலானது டச்சஸ்னால் தொடுகிறதுன்னு இல்லை, அதாவது வேதியியல் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் எவ்வரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் கெமிஸ்ட்ரி இருக்கிறது. அது வேதியியல் பங்கு வகிக்கிறது. டச்சஸ்னால் தொடுவது உண்மையான மீனிங். இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி டச்சஸ்னால் பங்கு வகிக்கிறது. ஆல்மோஸ்ட் எவ்வரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப், அதாவது அவர் லைஃப் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா வகையிலும், ஆல்மோஸ்ட்னா ஏறக்குறைய, எவ்வரின்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்னால் எல்லா வகையிலையும் பங்கு வகிக்கிறது அப்படின்றான். அதுதான் சொல்கிறேன். வேதியியலில் நம் வாழ்க்கையின் கலாச்சாரத்தில் மற்றும் சுற்றுப்புறத்தில் ஒவ்வொரு அம்சத்திலையும் தொடுகிறது இல்லை, பங்கு வகிக்கிறது. ரைட்டா? பங்கு வகிக்கிறது. அண்டு அதாவது அவர் லைஃப்ஸ்ன்னு போட்டு கல்ச்சர் அண்ட் என்வைர்மெண்ட்னு போட்டிருக்கான். நம்மளோட வாழ்க்கை கல்ச்சர் மற்றும் என்வைர்மெண்ட்டை சார்ந்து தானே இருக்கிறது. கலாச்சாரம் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையை சார்ந்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கிறது. ரைட்டா? அதுதான் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி டச்சஸ் ஆல்மோஸ்ட் எவ்வரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப் போட்டு கல்ச்சர் அண்ட் என்வைர்மெண்ட். அப்போ நம்மளோட வாழ்க்கையாகிய கலாச்சாரம் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையில் எல்லா விதத்திலையும்
கெமிஸ்ட்ரி வேதியியல் பங்கு வகிக்கிறது. The world in which we are living is constantly changing. அப்படின்னா இந்த உலகம், the world, இந்த உலகம், in which அதில் we are living, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகம்னு அர்த்தம். the world, வேர்ல்டுன்னு உலகம், in which அதில் we are living, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகம் is constantly changed, இது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படின்னா பொருள் என்னது, இந்த நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகமானது தொடர்ச்சியாக மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அண்ட் த சயின்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி கண்டினியூஸ் டு எக்ஸ்பேண்ட். அப்படின்னா அதோடு சேர்ந்து சயின்ஸ் என்னது, விஞ்ஞானமாகிய கெமிஸ்ட்ரி. அப்போ விஞ்ஞானத்தில் உள்ள கெமிஸ்ட்ரின்னு அர்த்தம். விஞ்ஞானத்தில் உள்ள கெமிஸ்ட்ரி வேதியியல் ஆல்சோ, வேதியியல் என்ன செய்கிறது, கண்டினியூஸ் தொடர்ச்சியாக டு எக்ஸ்பேண்ட் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பூமியானது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதோடு சேர்த்து மேலும் இந்த விஞ்ஞானத்தில் உள்ள கெமிஸ்ட்ரி வேதியியலானது தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. கண்டினியூஸ் டு எக்ஸ்பேண்ட் அண்டு எவால்வ்னா வெளிப்பாடு, ரைட்டா, எவால்வ்னா அண்டு வெளிப்பாடு, மேலும் எவால்வ் டு மீட் த சேலஞ்சஸ் ஆஃப் அவர் மாடர்ன் லைஃப். அப்போ எவால்வ்னா வெளிப்பாடு, அதனோட வெளிப்பாடு. கெமிஸ்ட்ரி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதனோட மேலும் அதனோட வெளிப்பாடானது, அந்த கெமிஸ்ட்ரி வளர்ந்த வெளிப்பாடு டு மீட் த சேலஞ்சஸ் இன் அவர் மாடர்ன் லைஃப், இந்த நவீன உலகத்தில் என்னது ஏற்படும் மாற்றங்கள். சேலஞ்சஸ்ன்னு சொன்னால் என்னது, சவால்களை சந்திக்க வேண்டி என்ன செய்கிறது, டு எவால்வ்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வெளிப்பாடை இந்த கெமிஸ்ட்ரி காண்பிக்கிறது என்று பொருள்படுகிறது. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிக்கல் என்ன சொல்கிறான், கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றான். அப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னால் வேதியியல் தொழிற்சாலைகள்னு சொல்கிறான். வேதியியல் தொழிற்சாலைகள் மேனுஃபேக்சர் எ பிராட் ரேஞ்ச் ஆஃப் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ். அதாவது வேதியியல் தொழிற்சாலைகள் மேனுஃபேக்சரை தயாரிக்கிறது. எதை தயாரிக்கிறது, எ பிராட் ரேஞ்ச் ஆஃப் நியூ. பிராட் ரேஞ்சுனா அதிக அளவில், ரைட்டா. அதாவது அதிக அளவில் எதை தயாரிக்கிறது, நியூ அண்ட் யூஸ்ஃபுல் மெட்டீரியல்ஸ். நியூனா புதிய மற்றும் பயன்படக்கூடிய பொருட்களை இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வேதியியல் தொழிற்சாலைகள் தயாரிக்கிறது. புரிஞ்சுதா, வேதியியல் தொழிற்சாலைகள் மேனுஃபேக்சர் தயாரிக்கிறது. எ பிராட் ரேஞ்சுனா பரந்த அளவில், அதாவது அதிக அளவில், பரந்த அளவில்னு சொல்லலாம். பரந்த அளவில் புதிய மற்றும் பயன்படக்கூடிய யூஸ்ஃபுல்லாக பயன்படக்கூடிய மெட்டீரியல் பொருட்களை தயாரிக்கிறது. அந்த பொருட்கள், அதுதான் தேட் அப்படின்னா அந்த பொருட்கள் ஆர் யூஸ்டு இன் எவ்ரிடே லைஃப். அந்த தயாரிக்கிறதுன்னு சொல்கிறால அது தேட் எதை குறிக்குது, அந்த பொருட்களை குறிக்கிறது. நியூ அண்டு புதிய மற்றும் யூஸ்ஃபுல் மெட்டீரியல். அந்த பொருட்கள் ஆர் யூஸ்டு பயன்படுத்தப்படுகிறது. எப்படி, இன் எவ்ரிடே லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் உதாரணமாக பாலிமர்ஸ். அப்போ பாலிமர்ஸ்னு என்னது, ஒன்றுமே இல்லை. பாலிமர்ஸ்னு இப்போ நீ துணி போடுற, இது ஒரு பாலிமர்ஸ், துணி ஒரு பாலிமர்ஸு. உன் உடம்புல இது என்னது, செயற்கை பாலிமர்ஸ். நீ உண்டாக்குற உன் உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்கு இல்லையா, அது இயற்கை பாலிமர்ஸ். புரியுதா, உடம்புல புரோட்டீன் சொல்கிறோம் இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் இயற்கையான பாலிமர்ஸ். அப்போ நீ துணி போடுற, இது ஒரு பாலிமர்ஸ். துணி தயாரி பண்ணுற, ரப்பர் தயார் பண்ணுற, அப்போ பாலிமர்ஸ். அப்போ பாலிமர்ஸ்னு என்ன, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் லாஜிக். வாட் இஸ் பாலிமர்ஸ் அப்படின்னா, லாட் ஆஃப் மாலிகுல்ஸ் கம்பைன் ஈச் அதர் டு ப்ரொடியூஸ் ஒன் பிக் மாலிகுல். அப்படின்னா பல மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறை உண்டாக்குவது தான் பாலிமர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாலிமர்னா, பல மூலக்கூறுகள், பல சிறிய மூலக்கூறுகள் இணைந்து ஒரு பெரிய மூலக்கூறை உண்டாக்குவது. இப்போ ரப்பர் அப்படின்னு எடுத்து ரப்பருக்குள்ளே எத்தனை மூலக்கூறு, சின்ன மூலக்கூறு ஏகப்பட்டது இருந்து ஒரு ரப்பரை உண்டாக்கி, ஒரு செருப்பு. இப்போ நீ செருப்பு போடுற, அந்த செருப்புக்குள்ளே எத்தனை கோடிக்கணக்கான மூலக்கூறு இருக்குது தெரியுமா. அதை பல சிறிய மூலக்கூறுகளை உண்டாக்கி, பல மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறை உண்டாக்கும். அது செருப்புன்றது ஒரு பெரிய மூலக்கூறு, ரைட்டா. அப்போ அதுக்குள்ளே எத்தனை சின்ன மூலக்கூறு இருக்கிறது, அதான் சொல்கிறான். All small molecules combine with each other to form a big molecules. ரைட்டா, அதான் பாலிமர்ஸ். இப்போ புரோட்டீனுக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குது தெரியுமா உடம்புக்குள்ளே. அது இயற்கை மாலிகுல் பாலிமர்ஸ், இது செயற்கை பாலிமர்ஸ். எது, ஆர்டிஃபிஷியல் பாலிமர்ஸ். எது, ரப்பர், சட்டைக்குள்ளே எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது தெரியுமா, அது சட்டை. இதெல்லாம் செயற்கை
பாலிமர்ஸ் ரைட்டா. அடுத்து சாயங்கள் டைஸு உலோகக் கலவைகள்னால் பல பேருக்கு பாலிமர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உலோகக் கலவைகள் அலாய்ஸ்ன்ற வகை. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அலாய்ஸ் ஆகிடுச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ். அப்படி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு என்னது, வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய மருந்து. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னா மருந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மருந்து தான், மருந்துக்கு பேர் தான் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்னால் மருந்து, உயிர்காக்கும் மருந்துகள் எக்ஸட்ரா. இதையெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரி உதவுகிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு வென் HIV/AIDS அப்போ எபிடெமிக் பிகேன். அப்போ எபிடெமிக்னா அது ஒரு நோய்க்கால பிரிவுன்னு சொல்லுவாங்க. அப்போ HIV அப்போ எய்ட்ஸு அது வந்து என்ன சொல்லுவாங்க, தொற்று நோயின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இதெல்லாம் ஒரு எபிடெமிக்னா தொற்று நோயின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இந்த HIVன்னு என்னது அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி. ஐனா இம்யூனோன்றது என்னது, எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தின்னு அர்த்தம். இப்போ ஒரு மனுஷன் உடம்புல இம்யூனோ அதிகமாக இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அப்போ ஹியூமன் அப்படின்னா மனித, இம்யூனோன்னு எதிர்ப்பு சக்தி, டிஃபிஷியன்சி அப்படின்னா ஹியூமன், ஐக்கிறது இம்யூனோ டிஃபிஷியன்சி அது எதிர்ப்பு சக்தி குறைபாடு. வைரஸ் அப்போ ஹியூமன் இம்யூனோன்றது ஒரு எதிர்ப்பு சக்தி ரைட்டா. இம்யூன் அப்படின்றத ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக்குவா. இம்யூனோ டிஃபிஷியன்சி எதிர்ப்பு சக்தி குறைவு ரைட்டா. ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் HIV. அப்போது அதுக்கடுத்து எய்ட்ஸ் அக்வேர்ட்னா பெறப்பட்ட, அதே ஐ தான் இம்யூனோ டிஃபிஷியன்சி. ஐடிக்கு சேர்ந்து ஒரு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம்னா அறிகுறி ரைட்டா. பெறப்பட்ட இம்யூனோ டிஃபிஷியன்சி அப்படின்னா இம்யூனோனா எதிர்ப்பு சக்தி குறைபாடு, சிண்ட்ரம் அறிகுறி ரைட்டா. இதை தான் எபிடெமிக்னு என்னது, அதாவது ஒரு தொற்று நோய். எபிடெமிக்னா இந்த தொற்று நோய், இதில் தொற்று நோய் தான், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்துடும். அதை அந்த நேரத்தில் HIV அண்ட் எய்ட்ஸ் எபிடெமிக் அப்படி இந்த ரெண்டு HIV மற்றும் எய்ட்ஸ் எபிடெமிக்னு தொற்று நோய் பிகேன் இன் ஏர்லி 1980 அப்படின்னா 1980 ஆரம்பிச்சிச்சு. இந்த நோய் புதிதாக வந்தது, அதுக்கு முந்தி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பேஷண்ட்ஸ் ரேர்லி லிவ்டு லாங்கர் தென் எ ஃபியூ இயர்ஸ் அப்படின்னா பேஷண்ட்ஸ்னால் இதில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், HIV எய்ட்ஸில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ரேர்லி லிவ்டு லாங்கர் தென் எ ஃபியூ இயர்ஸ். அவங்க ரேர்லினா அரிதாக வாழ்ந்தார்கள், நீண்ட காலம் அரிதாக வாழ்ந்தார்கள். தேன் எ ஃபியூ இயர்ஸ் ஒரு சில ஆண்டுகளே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறான். ரேரில் அரிதாக வாழ்ந்தார்கள். எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்க, லாங்கர் தென் எ ஃபியூ இயர்ஸ், அதாவது சில ஆண்டுகள் கழிச்சு வாழ்ந்தார்கள்னா சில ஆண்டுகள்லேயே இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். எப்போ 1980 இந்த நோய் வரும்போது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் ரேர்லினா அபூர்வமாக லிவ்டு வாழ்ந்தார்கள், லாங்கர் அதிக காலம், தேன் எ ஃபியூ இயர்ஸ். அப்போ அதை விட அதிக காலம் கம்மியாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அப்போ அதிகமானவங்க செத்து போயிட்டாங்க குறுகிய காலத்திலேயுமே. சில ஆளுகள் தான் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தாங்க ரைட்டா, வந்த உடனே இறந்துட்டாங்க எல்லாருமே. சில ஆளுகள் தான் அதை ரேர்லி லிவ்டு அரிதாக வாழ்ந்தார்கள், லாங்கர் நீண்ட காலம். அப்போ அரிதாக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் யாரை விட, தேன் எ ஃபியூ இயர்ஸ். அப்போ சிறிது காலத்தில் இறந்தவர்களை விட நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் கம்மி அப்படிங்கிறான் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ரைட்டா 1980களில். பட் அதற்கு பிறகு ஹவு மெனி எஃபெக்டிவ் மெடிசின்ஸ், அப்போ அதுக்கடுத்து ஹவு மெனி இந்த இறந்த உடனே மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதற்கு ஆனால் இப்பொழுது மெனி எஃபெக்டிவ் மெடிசின்ஸ் வந்திருக்கிறது அப்படிங்கிறான். அப்போது நல்லா கவனிங்க, தற்பொழுது இந்த தொற்று நோயை எதிர்த்து இந்த மெனி தற்பொழுது தற்பொழுது பட் ஆனால் தற்பொழுது மெனி பல எஃபெக்டிவ் மெடிசின்ஸ் வந்துள்ளது. அதாவது எஃபெக்ட்னா ஒரு எதிர்த்து போராடக்கூடிய எஃபெக்டிவ் மெடிசின்ஸ்னால் அதாவது பயனுள்ள மருந்துகள் ஆர் அவைலபிள் டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன். பயனுள்ள மருந்துகள் ஆர் அவைலபிள் கிடைக்கிறது. இப்பொழுது பல
பயனுள்ள மருந்துகள், அதாவது எஃபெக்டிவ் மெடிசின்ஸ் ஆர் அவைலபிள் கிடைக்கிறது. எதற்கு? டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன். டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன். அப்போ டு ஃபைட் எதிர்த்து போராட. எதை எதிர்த்து போராட? த இன்ஃபெக்ஷன். இந்த நோயை, இந்த தொற்று நோயை, இன்ஃபெக்ஷன்னா இந்த தொற்று நோயை எதிர்த்து போராட தற்பொழுது பல மருந்துகள், பயனுள்ள மருந்துகள் கிடைக்கிறது. முன்ன அப்போல்லாம் இல்லை 80ல். அண்டு மேலும் பீப்புள் வித் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அப்படின்னா மக்கள் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஹேவ் லாங்கர் அண்ட் பெட்டர் லைஃப். நீண்ட காலம் இருக்கிறார்கள். லாங்கர் அப்படின்னா நீண்ட காலம், அண்டு பெட்டர் லைஃப் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? அந்த மருந்து இப்போ கண்டுபிடிச்சாங்க, பயன்படுத்திய. The understanding of chemical principles enabled us to replace the non-eco-friendly compounds such as CFCs in refrigerators with appropriate equivalents and increasing number of green processes. ஒன்றுமே இல்லை. த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ், அதாவது கெமிக்கல் என்னது? வேதியியல் கொள்கைகளை புரிந்து கொண்டால். த அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்வது. எதை புரிந்து கொள்வது? ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ். அப்போ வேதியியல் கொள்கைகளை புரிந்து கொண்டு, நல்லா பார்த்துங்க, கெமிக்கல் ப்ராசஸ் வேதியியலுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்குல்ல, எதுவுமே கொள்கை தான். கொள்கை இல்லாமல் எந்த பிரின்சிபல்ஸு, எந்த ஃபார்முலா எல்லாமே எந்த சயின்ஸும் கிடையாது. அதான் வேதியியல் கொள்கைகள், அது ஃபார்முலா தான். வேதியியல் கொள்கைகளை புரிந்து கொண்டு, த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ்னால் வேதியியல் கொள்கைகளை புரிந்து கொண்டு, எனேபிள்டுனா நாம் செய்கிறோம். எதை எனேபிள்டஸ்? அது நம்மளுக்கு செய்ய வைக்கிறது. எனேபிள்டஸ்னால் உதவி செய்கிறது, செய்ய வைக்கிறது. எதற்கு? டு ரீப்ளேஸ் த நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ் சச் as CFC. அப்போ அந்த டு ரீப்ளேஸ்னால் மாற்றுவதற்கு, எதை? நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ். அப்போ நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்னது? சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு. ரைட்டா? நான்னா அற்ற. ரைட்டா? எது அற்ற அப்படின்னா எக்கோன்னு சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு நண்பராக இருக்கக்கூடியது. அப்போ எதை மாற்றுவதற்கு? சச் as CFCs இன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். அப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் பயன்படுத்தக்கூடிய CFC என்ற ஒரு பொருளை மாற்றுவதற்கு நான் எக்கோ ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட்ஸ், அதாவது நான் எக்கோன்னு என்னது? சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்காமல் ஃப்ரெண்ட்லி என்னது? நண்பராக இருக்கக்கூடிய காம்பவுண்ட். சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்காமல் நண்பராக இருக்கக்கூடிய ஒரு கலவைன்னு அர்த்தம். அந்த கலவையை நாம் பயன்படுத்துகிறோம். அது எதற்கு பதிலாக? சச் as CFCயை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த CFCக்கு பேர் என்ன? குளோரோ கார்பன் அர்த்தம். குளோரோ கார்பன் சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வாங்க சார், வாங்க. பரவாயில்ல, நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இல்லை, நான் ஆன்லைன் கிளாஸ் 11th கிளாஸ் எடுத்து. உள்ள கலந்து இல்லை, உனக்கு ஃப்ளாட்டே வராது. கங்கை அம்மன் கோயில் சீட்டில் எப்படி எடுத்தாலும் சொல்லிட்டு மேனுவல் எடுத்தால் இதான் பிரச்சனை. ஏன் சார் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்களா? ஆமாம் சார். நல்லா தான் சார், பரவாயில்ல. நம்மளுக்கு என்ன, நம்ம குரூப்புக்கு வேலை பார்த்து போவாங்க. இன்றைக்கி இது ட்ரையல் இல்லையா? வார் ட்ரையல் போட்டிருக்கானா? ஆமாம். எங்களுக்கு எந்த தகவலும் வரலையா சார்? அது சார் சும்மா சார், இங்கே எதுவும் வரல. வாரெலாம் வராது சார். வாரெலாம் வந்தால் 2 பேருக்கும் நஷ்டம் தான். இது காலைல அட்டாக் பண்ணிட்டாங்க. யார் சார்? இந்தியா அட்டாக் பண்ணிச்சு காலைல. பாகிஸ்தான்லையா? அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அது இதுவா மிலிட்டன் இருக்க ஏரியாவா? ஃபுல்லாக மிலிட்டன் இருக்குது. 9 சைடு கலெக்டாங்க. அது பாம்போட விலை 22 கோடி. அதுதான் சார் லாஸ். அது லாஸ் இல்லை சார், பாம்பு இல்லை சார். அதாவது
இப்போ நான் நீங்கள் இறந்தேன் நான் இறந்தேன் இப்படி ஒரு அட்டாக் அடித்தா தான் அவனும் ஜெயிக்கிட்டு வருவான். சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒரு பயத்தை காமிக்கணும் இல்லையா? அவன் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவன் என்னதான் காமிச்சாலும் அவன் அப்படி தான் இருப்பான். காஷ்மீர் வச்சுக்கின்னு காஷ்மீரை வேணும் வேணும். அதை விட்டுட்டு இப்போ என்ன இப்போ ஆரம்பத்துக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க தான் வச்சுருக்காங்க. இப்போ இது ஏதோ நடக்குதா சார் இங்கே? இல்லை கட்டப்போகிறான், வீடு கட்டப்போம், இடிச்சு கட்டப்போம். இது வேக்கன் போட்டு ஒரு பில் வந்துருக்குது. என்ன பில்லு? 1746 பிகே சர்வீஸு. பிஎஃப் கண்ணாடி இருக்கா? மொத்தம் எவ்வளோ பெண்டிங் சார்? இல்லை சார், பிஎஃப் கண்ணாடி எங்க நியூஸ் பார்த்தா இல்லைங்களா? நான் நியூஸே பார்க்குறேன். அப்படியா? அவன் திருந்த மாட்டான். அச்சே காலி பண்ணணும். இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெனால்ட்டி வருது. பெனால்ட்டி வராமல் ஏற்றிடுங்க. வரேன் சார். ஓகே. எனக்கு வேணா அனுப்பிங்க. அவன் போனேன் எஸ்எம்எஸ் போயிடும். அவர் அப்படி தான் பில் பண்ணிடுங்க. அவங்களுக்கு போயிடுச்சா? அவர் வந்து பில் கட்டுறாரு. சரி சரி. ஓகே சார். சார்